ஒரு ப்ரொபோசலாக கூட இருந்திருக்கலாம். ஐயோ அதெல்லாம் தான் சொல்ல வேண்டாம்னு பார்க்குறேன். சினிமாவில் அரசியலை மிக்ஸ் பண்ணக்கூடாது. காசு வாங்கிக்கிட்டு பேசுறதுன்றது அதுக்கு நம்ம விமர்சனம் பண்ணணும். வேற எத்தனையோ தொழில் இருக்குது. படிக்காத பையனை ஏன்டா முட்டாளாக இருக்குன்னு கேட்க மாட்டேன். இன்னும் படித்தா நல்ல மார்க் வாங்கலாமே. சில படங்கள் வந்து மனசில் நிற்கிற படங்கள் உண்டு. மோசமான படங்கள் மனசில் நிற்குது. ஆனால் அதை வந்து முடிஞ்சவருக்கு அழிச்சிடுறது. சம் தட் ஏஜ் ஐ வென்ட் டு அ மியூசிக் கிளாஸ் அண்ட் ஐ லேர்ன் மியூசிக் அலாங் வித் ஸ்மால் கிட்ஸ். சங்கர் சார் சொல்லுவார், நான் கிளாப் போர்டு அடித்து தான் ஆரம்பித்தேன். இப்போ எப்படி இருக்காரு? ஹலோ வியூவர்ஸ், இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து ரசித்த சில ஆங்கர்ஸ், சில ஆக்டர்ஸ்லாம் நம்ம தேடி கண்டுபிடிச்சி அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி சண்டே ஒரு 8:30 மணிக்கு நீங்கள் வந்து சன் டிவி போட்டிங்கன்னா அங்கே ஒருத்தர் நின்று பேசிகிட்டு இருப்பார். நம்ம எல்லாருமே பார்க்குற ஒரு ஃபேவரட்டான ஷோ டாப் 10 மூவிஸ். இந்த டாப் 10 மூவிஸை வந்து ரொம்ப வருஷமாக ஆங்கர் பண்ணிகிட்டு இருக்க டாக்டர் சுரேஷ் குமார் தான் நமக்கு வந்திருக்காரு. வெல்கம் டு த ஷோ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ சார், உங்கள் ஷோ வந்து எப்போதுமே நான் சண்டே மார்னிங் 8:30 மணிக்கு ஆன் பண்ணி பார்த்துருக்கேன். ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று கொடுப்பீங்கல்ல எப்போதும். ஸோ அதே மாதிரி எங்கள் ஷோக்கு நீங்கள் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அந்த பார்த்தீங்கன்னா ஒரு சமூக அக்கறையும் இருக்கும், ஒரு நல்ல அதை மெசேஜ் சொல்லுவீங்க. அதே மாதிரி இந்த ஷோக்கு ஒரு சின்ன மெசேஜ் நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டைலில். வணக்கம். இந்த சேனல் வந்து சினிமா சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் சில சமுதாய அக்கறை உள்ள நல்ல விஷயங்களை பண்ணிகிட்ருக்குறாங்க. இதில் குறிப்பாக ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிற ஆங்கிளில் இப்போ இந்த ஒரு ப்ரோக்ராம் எடுக்கிறாங்க. வெகு நாளாக இருந்த சில ஆங்கர்ஸை பற்றியெல்லாம் ஒரு ஷோ பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான். இது ஒரு அடிப்படையாக வச்சு நிறைய பேர் இன்னும் நல்ல ப்ரோக்ராம்ஸ், ஏன்னா இப்போ நம்ம வரலாறை பார்த்து தான் நம்ம ஃப்யூச்சரை பிளான் பண்ணணும். அந்த மாதிரி ஏற்கனவே இருந்தவங்க எப்படி இருந்திருக்காங்க, அவங்க இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது நம்மளும் அதே பாதையில் போகும்போது சில விஷயங்களை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த சேனலோட நோக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம். சூப்பர் சார், இதுதான் நான் எதிர்பார்த்தேன். சார் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இந்த மீடியா ஃபீல்டில் வந்தீங்க? நீங்கள் டாக்டர் கரெக்டாக? ஸோ அதை பற்றியும் சொல்லுங்கள், எப்படி நீங்கள் மீடியா ஃபீல்டில் வந்தீங்கன்றது முதல்ல சொல்லுங்கள். மீடியா அப்படிங்கிறது வந்து நான் அதை தனியாக பார்த்ததில்லை. ஏன்னா நான் வந்து மீடியாவோட டெவலப்மெண்ட்டோட அப்படி சேர்ந்து வளர்ந்தவன். அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் மீடியா அப்படின்னு பார்க்கும்போது மீடியான்றது நான் சொல்கிறது விஷுவல் மீடியா, அதோடு சேர்ந்து வளர்ந்தவன் தான். ஏன்னா சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் டெலிவிஷன் ஒன்று வந்து இமேஜினேஷன் தான். வெறும் ரேடியோவாக இருந்த காலம். ரேடியோவில் தான் நியூஸு, ரேடியோவில் தான் ப்ரோக்ராம்ஸு, இந்த உங்கள் விருப்பம்னு ஒரு 9:30 போடுவாங்க. அதுலேயே வந்து மீடியாவோட நமக்கு தெரியாமல் ஒரு இன்வால்மெண்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டெலிவிஷன் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தூர்தர்ஷன் அவங்க தான் ஒரு மொனாப்பொலியாக போல வச்சுட்டு இருந்த காலத்தில் நிறைய தூர்தர்ஷன் ப்ரோக்ராம்ஸ் நான் பார்ப்பேன். அதாவது பார்ப்பேன்னா சும்மா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இல்லை, உட்காந்து அதுலேருந்து நிறைய விஷயங்கள் நான் இன்புட் வாங்கியிருக்கேன். அங்கே நிறைய பேர் இப்போ இதுவாக சொல்லுவாங்க, ஐயோ தூர்தர்ஷனா வயலம் வாழும், இது அந்த ஒவ்வொரு ப்ரோக்ராமும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எனக்கு தெரியும். அந்த அதில் உழைப்பவர் உலகம்னு ஒன்று போடுவாங்க, அறிவியல் 1000 ஒரு ப்ரோக்ராம். இதெல்லாம் உட்காந்து பார்த்ததில் ஐ டெவலப் ஸோ மெனி ஸ்கில்ஸ் இன் மை யங் ஏஜ் இட் செல்ஃப். அப்படி இருக்கும்போது ஒன்ஸ் ஐ ஃபினிஷ்ட் மை போஸ்ட் கிராஜுவேஷன் ஐ வாஸ் ஒர்க்கிங். அப்போ ஒர்க் பண்ணும்போது சடனாக ஒரு இது போட்டாங்க, ஒரு ஸ்க்ரால் ஒன்று தூர்தர்ஷனில். அப்போ ஸ்க்ரால் கூட கிடையாது, அட்டை ஒரு கார்டு தான் போடுவாங்க. ஸ்க்ரால்ன்ற அளவுக்கு சிஜிலாம் டெவலப் ஆகலை. போட்டுட்டு ஒரு அனௌன்சர் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி தூர்தர்ஷனில் நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் அப்புறம் செய்தி வாசிப்பாளர்களை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். விருப்பப்பட்டவங்க வந்து அணுகலாம். அவங்க ஃபார்மெட்டு சொல்லுவாங்க இல்லையா, சிவானந்தா சாலை நம்பர் 5 ஒரு கார்டு எழுதி போடுங்கன்னாங்க. அதே மாதிரி சரின்ட்டு சும்மா கேஷுவலாக ஒரு ஃபன்னாக எழுதி போட்டேன். எழுதி போட்டு ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து எனக்கு ரிப்ளை வந்தது, இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வந்து இது கொடுக்குறோம், ஆடிஷன் எடுக்கிறோம், நீங்கள் இது பண்ணலாம். அதுக்குள்ளே ஐ மீன் குட் பொசிஷன், ரிசர்ச்சில் இருக்கேன். அப்போ இப்போ சேமிங்க டைலமா, இது என்ன ப்ரொஃபஷன், இது ப்ரொஃபஷனாக ஹாபியா, ஒன்றுமே தெரியாத ஒரு டைலமா. ஸோ ஐ டிஸ்கஸ் வித் மை ஃபாதர். ஹீ செட் வாட் எவர் இட் இஸ் டோன்ட் குவிட், அட்டம் பண்ணிப்பார், அதுக்கப்புறம் ஆப்டிங் செலக்டிங் ஆர் நாட் இஸ் யுவர் விஷன். ஸோ ஐ வென்ட் ஃபார் த இன்டர்வியூ. தென் only I realized that not only me, there are so many postgraduates and research scholars, they have come for the interview. More than 3,000 people were there. Okay. And I was one among them. Then I realized the importance of media and people, how they are so interested in it அப்படின்ற மாதிரி. அப்புறம் நானும் ஆடிஷன் அட்டன் பண்ணேன். சில டங் ட்விஸ்டர்ஸ்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணதுக்கப்புறமா ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் தே செலக்டட் மீ. இது ஏன் நெவர் எக்ஸ்பெக்டட்னு சொல்லணும், அவ்வளோ பேர் இருந்தாங்க. ஸோ மெனி பீப்புள், நமக்கு அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் கிடையாது. அதை பண்ணும்போது தே செலக்டட் மீ. அதுக்கப்புறமா ஐ வாஸ் ஒர்க்கிங் தேர் as an announcer ஃப்ரம் 1996 செப்டம்பர் 5th. அதாவது டீச்சர்ஸ் டே தான் ஃபஸ்ட் நான் ஏரில் வந்தேன். அதுக்கப்புறமா ஐ கண்டினியூட் இட் தேர் ஃபார் அபவுட் 1.5 years as an announcer. Then I am selected as a news presenter. இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே தூர்தர்ஷனில் போச்சு. ஒரு 2 வருஷம் தூர்தர்ஷனில் இருந்ததுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்லி ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இன் சன் டிவி they suggested me this with lots of thinking that is a government's concern, this is party oriented, போகணும் வேணாம் அப்படின்னு நிறைய பேர் சஜஸ்ட். Finally I took a decision of moving to Sun TV.
my day started in 1998. January 23rd was my first news on air. From then till now, 21 years, I am traveling with them. And our chairman, Kalanidhi Marni, has given. I have not asked anything from anybody. I was given, whatever I was given, I am doing. அதாவது எனக்கு அவங்களாக கொடுக்கப்பட்ட பணியை ஒழுங்காக செய்யணும் அப்படின்றதுனால டாப் 10 மூவிஸ் அதே மாதிரி நிறைய அங்கே இது ஆடிஷன் வச்சாங்க. அதில் சார்மன் சார் வந்து என்னை செலக்ட் பண்ணி அப்போ ஒவ்வொரு வாரமும் கேட்பேன், அடுத்த வாரம் நான் தானா, அடுத்த வாரம் நான் தானா அப்படின்னு ஒரு டைலமா இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 2 months 3 monthsக்கு அப்புறம் ஐ ஸ்டாப் ஆஸ்கிங் தட் என்ன ஸ்கிரிப்ட் என்னன்ற அளவுக்கு போயாச்சு. அதை அப்படியே கண்டினியூ பண்ணி இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் 2017 November 5th அன்றைக்கி ஐ கம்ப்ளீட்டட் மை 1000th எபிசோட். தட் இஸ் 1000 வீடியோ கூட போட்டிருந்தீங்க. ஆமாம், அந்த 1000th வீக்ன்றது வந்து இது வரைக்கும் யாரும் பண்ணலை. அதாவது நம்ம சேனலில் இந்த மாதிரி ப்ரைவேட் சேனலில் சேட்டலைட் சேனலில் ஒரே ஆங்கர் ஒரே ப்ரோக்ராம் ஒரே நாளில் தொடர்ந்து வித்தவுட் பிரேக். அதாவது ஒரே மாதிரி இருக்கீங்க வேறு அது ஓகே. ஸோ அது மேபி இட்ஸ் ரெக்கார்டு. அது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இப்போ இன்னும் 53 ப்ரோக்ராம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் 1053 hours திஸ் வீக். ஸோ ஐ எம் ட்ராவலிங். திஸ் இஸ் த ஆரிஜின் ஆஃப் மை மீடியா லைஃப். சூப்பர் சார். நான் சொன்ன மாதிரி எப்படி அதே மாதிரி எப்படி சார் அப்படியே மெயின்டைன் பண்ணுறீங்க? இப்போ கூட ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. அதாவது ஒரு மனிதனுடைய உருவம்ன்றது வந்து பல பரிமாணங்களை கொண்டது. ஒன்று வந்து உள்ளேருந்து வருது, இன்னொன்று வெளியில் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், ஒரு இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். இன்டர்னல் ஃபேக்டர் வந்து வாட் யூ ஹேவ் ஃப்ரம் இன்சைட். If you only think good, do good and be good, I think God will give you a sort of shine in you or blessings in vechikalam. Adu I never think bad for anyone. Even for my enemy I will not think bad. Adu one, that is the main thing what I think. This is the reason. And so many people, my students, everybody, they love me because of that. So adu one, that is the internal factor. And I believe in God. So maybe it's the blessings of God. Then internal அப்படின்றது எக்ஸ்டர்னல் அப்படின்னு பார்க்கும்போது what we take from outside, that is your habits, consumption of food, your lifestyle, your exercise and all the other things. There is a physical body for the physical body. So that also I am very keen about because I am in the medical industry. I know about the human physiology and how it goes, and theory and practical I will not separate it. Whatever I study I apply it to myself first. So அந்த மாதிரி பார்க்கும்போது I am a teetotaler. இது வரைக்கும் மீடியாவில் 23 வருஷம் தூர்தர்ஷன் சேர்த்தா I have not had a sip of alcohol, I have not smoked, I don't like it, that's it. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஐ ஸ்டாப் டேக்கிங் நான்-வெஜிடேரியன். earlier I was a non-vegetarian. I stopped taking non-vegetarian also. By food wise and by habits wise, அது பார்க்க போகிறது, அது வாட் எவர் ஐ டோன்ட் நோ, த ஃபியூமெட்ரிஸ், மாஸ்டிகேட்ரிஸ், தெர் ஆர் சோ மெனி திங்ஸ். எதுவுமே வந்து எனக்கு பழக்கம் கிடையாது. ஈவன் ஐ எம் நாட் அடிக்டட் டு காஃபி ஆர் டீ ஆல்சோ. ஸோ இந்த நேரத்துக்கு காஃபி சாப்பிட்டாகணும், டீ சாப்பிடணும் அப்படின்லாம் கிடையாது. ஐ டேக் குட் ஃபுட், லிமிட்டட் ஃபுட் அண்ட் ஐ ஒர்க் அவுட். ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 1.5 hours 2 hours I will do the workout and I will burn out whatever I do. And my stress buster is two. One is music and the other one is workout. With this I am managing. So far so good. No much medical care. I am maintaining it. ஸோ மீடியா இருக்குது எல்லாருமே இது எடுத்துக்காட்டாக இருக்கணும். ஒரு மீடியா பர்சன் எப்படி இருக்குன்றத சார் அழகாக சொல்லியிருக்காரு. சார் இப்போ நீங்கள் சன் டிவியில் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து 21 years பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த ஸோ நீங்கள் அந்த ப்ரோக்ராம் முன்னாடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? அந்த லிஸ்ட் ஒன்று சொல்கிறீங்க, டாப் 10 மூவிஸ்னு சொல்லிட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? டாப் 10 மூவிஸ். எஸ், ஏன்னா நியூஸும் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஆமாம். சரி, இப்போ டாப் 10 மூவிஸ்ன்றது வந்து வி ஹேவ் அ டீம். அதாவது விமர்சன குழு சார்பாகன்னு சொல்கிறோம் இல்லையா, விமர்சன குழு தான். விமர்சன குழுன்றது என்ன? ப்ரொடியூசர், கேமராமேன் அண்ட் மைசெல்ஃப். The producer, you know the value of a producer. Yes. He only dictates the script to me, but we will watch the movie and finally we will have a conflict. எங்களுக்குள்ளே சிலதெல்லாம் இது சரி இருக்குது சரி இல்லைன்ட்டு we will have a large discussion. Our paper work is more. நிறைய பேசுவோம் படத்தை பற்றி. ஒரு படம் வந்துன்னா அதை பற்றி கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுவோம். அதில் இருக்கிற ப்ராஸ் கான்செப்ட்டுமே பேசுவோம். பேசிட்டு அதுக்கப்புறமா வீல் மேக் அ ஸ்கிரிப்ட். அப்படியே போகிறது கிடையாது, பேசிட்டு போகிறது இல்லை. வீல் மேக் அ ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்டில் வந்து வேர்ட்ஸ் வந்து எதுவுமே ஊண்டிங் வேர்ட்ஸ் இல்லாமல் பார்த்துப்போம். ஏன்னா எனக்கு முன்னாடி வந்து டாப் 10 மூவிஸ்னால சிலர் ஊண்டாகி எங்களை ப்ரோக்ராம் பற்றி கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் கிடச்சிது. இந்த கல்யாண கலாட்டான ஒரு படத்தில் சத்யராஜ் எல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் என்னென்னா, அப்போ அவங்க ஊண்டாகிற மாதிரி சில பஞ்ச், அந்த ஒரு மூவிக்கும் கடைசியில் ஒரு பஞ்ச் ஒன்று கொடுக்கும். ஆமாம், அந்த பஞ்ச் வந்து சில சமயத்தில் ஊண்டிங்காக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, we are spending so much of money, we are putting in crores of investment, and how can you comment about our movie, that to talk bad about, ill about it அப்படின்னு. அது ரீசனபிள் இல்லையா? போடுறவங்க நல்ல எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆனால் கோவம் வருமா இல்லையா வாஜியார் மேலே? அந்த மாதிரி அவங்க கோவப்படுறது நியாயம் இருக்குது தெரிஞ்சுக்கிட்டு இப்போ பையனை கூட, இப்போ நான் ப்ரொஃபஸர் ஆல்சோ. ஓகே, ஸோ மை அப்ரோச் டு த ஸ்டூடெண்ட் இஸ், படிக்காத பையனை ஏன்டா முட்டாளாக இருக்குன்னு கேட்க மாட்டேன். இன்னும் படித்தா நல்ல மார்க் வாங்கலாமே. திஸ் இஸ் த அதர் வே. ஓகே, இன்னும் படிக்கலாம்ப்பா, நீ டியூஷனுக்கு போ, இந்த மாதிரி என்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா டைமில் கற்றுக்கோ. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அவனுக்கு வந்து நம்ம மேலே வெறுப்பும் வராது, அவனுக்கும் ஒரு சேஞ்ச் இருக்கும். அந்த மாதிரி மூவியும் அதே சேம் ஸ்டைலை ஃபாலோ.
மோசமாக எந்த படமும் எடுக்கணும்னு எடுக்க போகிறதில்ல யாருமே. எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு நம்ம ஒரு பெரிய லெவலில் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு. அதில் சிலர் வந்து ஒய்ஃபோடைய தாலியெல்லாம் அடகு வச்சு சினிமாவுக்கு வரவங்களாம் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு அதாவது எல்லாத்தையும் விட்டு அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது இவன் ஷூட்டில் இருப்பான், அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணி அவங்க ஒரு எக்ஸாம் ரிசல்ட் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி நம்ம டாப் 10ல் வந்து என்ன சொல்லுவானோன்னு வெயிட் பண்ணும்போது ஐ ஷுட் நாட் ஹர்ட் தெம். அவங்கள வாழ வைக்கிறோம் இல்லை, அது வேறு, அது கடவுள் பார்த்துப்போம். அவங்கள வந்து எந்த வகையிலும் வந்து ஊண்ட் பண்ணக்கூடாது. மனசு வச்சா இப்படி சொல்லிட்டானே, லைஃப்பை அழிச்சிட்டானே சொல்லக்கூடாது அதில். ஆனால் வந்து எல்லாத்தையுமே நல்ல படம்னு சொல்கிறதுக்கு நம்ம விளம்பரம் பண்ணல, எல்லாத்தையுமே மோசமான படம்னு சொல்கிறதுக்கும் நம்ம இல்லை. விமர்சனம் பண்ணுறது நல்லதாக ஹைலைட் பண்ணணும், கெட்டதை அண்டர்லைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இல்லாமல் இப்படி மாடிஃபை பண்ணிக்கோங்கன்னு ஒரு வழி சொல்லணும் அப்படின்ற கான்செப்டில் போயிட்டுருக்கேன். ஐ நெவர் யூஸ் எனி வூண்டிங் வேர்ட்ஸ். இது மோசம், இது என்ன சொல்கிறது, டப்பா படம், மொக்க படம், இந்த மாதிரி ஒரு வெர்னாக்குலர் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் ஊன் பண்ண மாட்டேன். என்னோட வேர்ட்ஸும் சில ப்ரொடியூசரே சில வந்து எழுதுவாங்க கலாய்க்கிறது, இந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்ம ஐ சே இட் இஸ் அ ஸ்டாண்டர்ட், வி ஹேவ் அ ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸோ அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல லாங்குவேஜில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது யாரும் ஊண்டாறதில்லை. இன்ஸ்டெட் ஆஃப் தட் தே கால் மீ அண்ட் தேங்க் மீ. பட் சில ரொம்ப க்ளோஸாக இருக்கிற டைரக்டர்ஸோ ஆக்டர்ஸோ ஹீரோஸோ ஃபோன் பண்ணி ஒரு செல்லமாக திட்டுவாங்க, ஏன்டா அந்த படத்துக்குலாம் வந்து நீ 2வது இடம் கொடுத்துட்டு என் படத்துக்கு 6ல் வச்சுட்டியேன் அப்படின்வாங்க. நான் சொன்னேன், நீ அது 2 இல்லை, நீ நல்லா பண்ணு, 1லேயே வைக்கிறேன் அப்படின்னு. ஐ ஜஸ்ட் என்கரேஜ் them and take it as a fun. So now the relationship between me and the film industry is very good, very nice, and they understand what I say and I don't go in for anything else. There is no other factor for my comments. இப்போ நான் ஒரு விமர்சனம் பண்ணுறேன்னா அதுக்கு பின்புலம் எதுவுமே கிடையாது. நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதை கரெக்டாக சொல்லுவோம். ரேட்டிங் மட்டும் நமக்கு நான் பண்ணுறது கிடையாது, அது வந்து ஃபுல்லாகவே இதில் வரும். நமக்கு ரிப்போர்ட்டர்ஸ் வந்து ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து they will send ரேட்டிங் ஒரு 10-15 பாயிண்ட் இருக்கும், அதில் எல்லாத்துக்கும் மார்க் போடுவாங்க. அந்த மார்க்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ஆவரேஜ் எடுத்து வீல் சி, அது வந்து எவ்ரி Thursday வீல் கெட் தட். வந்த உடனே வீல் ஒர்க் அவுட், அதுக்கப்புறமா அந்த ரேட்டிங்கை லிஸ்ட் பண்ணிவிட்டு வீல் சென்ட் இட் டு த chairman will approve it, then only the rating will come. But the script he has given the full independence for us. We can comment anything, whether good or bad, but within the limitations we will maintain. So now he has the trust. ஸோ சுரேஷ் குமார் கிட்ட கொடுத்தோம்னா இந்த ப்ரோக்ராம் இப்படி தான் இருக்கும், அது ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு, அந்த ஸ்டாண்டர்டை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுனால தான் இந்த 1000 எபிசோடுன்றது சாத்தியமாச்சு. ஃபஸ்ட்டு ஷோ ஞாபகம் இருக்கா டாப் 10 மூவிஸ்? கண்டிப்பாக ஞாபகம் இருக்குது, கண்டிப்பாக ஒரு பயம் இருந்திருக்கும் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம். நிச்சயமா, ஆமாம், பயம்ன்றது பல ஆங்கிளில் இருந்தது. என்னென்ன படம் இருந்துச்சு ஞாபகம் இருக்கா அந்த லிஸ்ட்டில்? அந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? கேமரா முன்னாடி வந்து எனக்கு எப்படி, நான் எதுவுமே என்ட்ரு ஆக மாட்டேன். என்ட்ரானா அது தி பெஸ்ட் பண்ணணும்னு யோசிக்கிறேன். அதாவது ஒன்று போனால் மெடல் வாங்கணும், அது அந்த மாதிரி காலேஜ்லேருந்தே ஸ்கூல் டைம்லேருந்து. அப்போ வந்து எனக்கு இது என்ன தோச்சுன்னா, சேர்மன் நம்மள எல்லாமே கொடுத்துட்டாரு, வி ஹேவ் டு டூ இட், அவ்வளோதான், வேறு எதுவுமே யோசிக்கல நான். அப்போ வந்து பெரிய ஸ்கிரிப்ட் இருக்கும், லாங் ஸ்கிரிப்ட். அப்போ இந்த ப்ராம்ப்டிங்கு இந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. வி ஹேவ் டு பி வெரி அலர்ட். அது ஒரு சின்ன இதுவாச்சுன்னா கூட ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். அந்த டைமில் வந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 hours ஆகும் இந்த ஷூட் போகிறதுக்கு. மிட் நைட் தான் ஆரம்பிப்போம், பிகாஸ் ஐம் ஒர்க்கிங் இந்த டே டைம்ன்றதுனால மிட் நைட்டில் ஆரம்பிப்போம். ஒரு 10 o'clock ஆரம்பித்தா நைட்டு 2-2:30. சில சமயத்தில் இன்டர்வியூலாம் இப்போ சரத்குமார் சார்லாம் இன்டர்வியூ பண்ணும்போது இட் வெண்ட் அப் டு 3 o'clock மிட் நைட் ஷூட் பண்ணுவோம் நிறைய. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஷூட் எப்படி இருந்ததுன்னா, ஒரு சிம்பிளாக ஒரு பேனசோனிக் கேமரா, மை சேம் கேமராமேன் தான் இப்பவும் பண்ணிட்டு இருக்காரு கூட. ஹீ இஸ் ஆல்சோ ட்ராவலிங் ஃபார் த லாங் டைம், ஏஎஸ் மணின்னு சொல்லிட்டு. வண்டர்ஃபுல் டீம். சன் டிவி வந்து இட்ஸ் நாட் அன் இண்டஸ்ட்ரி, இட்ஸ் அ ஃபேமிலி. அதனால தான் அவ்வளோ ஒரு கார்டியலாக போயிட்டு. ஆமாம், தட் இஸ் அ ரீசன். ஸோ இப்போ அப்படி அங்கே எப்படின்னா, ஒரு ஃபஸ்ட்டு கேமரா வைக்கும்போது, சார் இந்த படம் சார், அந்த ப்ரொடியூசரும் ரொம்ப ஒரு அமிக்கபிளான ஒரு பர்சன் சொன்னார், சந்திப்போமான்னு ஒரு படம். ஓகே, அதை பற்றி ஒரு ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக சொல்லிவிட்டு, சந்திப்போமா எந்திரிப்போமா அப்படின்னு ஒரு பஞ்ச் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து அதுதான் ஐ ரிமெம்பர் வெரி வெல் இன் அபவுட் இட். தென் வி ட்ராவல் த்ரூ ஆல்மோஸ்ட் ஆல் த இப்போ இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் வெரி பிஸி ஹீரோஸ்லேருந்து ஹீரோயின்ஸ் வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் ஐ ஹவ் ரிவ்யூட். அப்படிங்கிற ஒரு டேரக்டர் சங்கர் சார் ஆகட்டும், ஓகே, அதுக்கப்புறம் இப்போ விஜய், நம்ம ஆக்டர் விஜயோ, இல்லை இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய எல்லா ஹீரோஸுமே, அதாவது நம்ம விமர்சனத்தில் தான் வந்திருக்காங்க. ஜீன்ஸ் படத்தில் ஆரம்பித்தோம். அப்போ இருக்கிற பிரசாந்த் படம் ஜீன்ஸ், ஐஸ்வர்யா ராய். அட் த டைம் ஐ ஸ்டார்டட். அது கூட ஐ ரிமெம்பர், ஜீன்ஸ் 0% லாஜிக், 100% மேஜிக். தட் வாஸ் மை பஞ்ச். ஸோ இந்த மாதிரி சில ஆட்டோகிராஃப்னு ஒரு படம் வந்தது. ஆட்டோகிராஃப் சேரன் சார், நான் ரொம்ப விரும்பி பார்த்து என் ப்ரொடியூசர் கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு, இதுக்கு நீ ஸ்கிரிப்ட் எழுதாத, நானே தான் எழுதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கவிதை நடலே எழுதுனேன். சூப்பர். ஏன்னா அவ்வளோ ஒரு அருமையான ஒரு படம் அந்த டைரக்ஷனில். ஞாபகம் இருக்கா அந்த ஸ்கிரிப்ட்? ஞாபகம், ஏன்னா கவிதை நடையில் எழுதி அப்போ ப்ரெசென்ட் பண்ணது. ஸோ அந்த மாதிரி சில படங்கள் வந்து மனசில் நிற்கிற படங்கள் உண்டு, மோசமான படங்களும் மனசில் நிற்குது. ஆனால் அதை வந்து முடிஞ்சவருக்கு அழிச்சிடுறது, சமுதாயத்துக்கு கெட்ட விஷயங்களா. சில ஹீரோஸ் கூட டைரக்டர்ஸ் கூட சில கோல்டு வார்லாம் கூட இருந்திருக்கு. ஓகே, சில சண்டைகள்லாம் சின்ன சின்ன விஷயங்களா.
அவங்க நம்மளுக்கு டைரெக்டாக கேட்க மாட்டாங்க, அவங்க பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுவாங்க, நாங்கள் டிவியில் பஞ்சு கொடுப்போம். இந்த மாதிரி சில ஓடின காலங்கள்லாம் கூட. ஓகே சார், இதே மாதிரி நியூஸுக்கும் ஃபஸ்ட்டு நியூஸ் வாசிச்சது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஞாபகம் இருக்கா சார்? ஃபஸ்ட்டு நியூஸ் வாசித்ததுன்றது வந்து எனக்கு ஐ டிட் இட் இன் தூர்தர்ஷன். ஓகே. ஏன்னா அப்போ தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் அனௌன்சர் டு நியூஸ் ப்ரெசென்டர். ஆக்சுவலாக நியூஸ் ரீடர்னு சொல்லக்கூடாது, நியூஸ் ப்ரெசென்டர். ரீடர்னு இருக்கிறத பார்த்து படிக்கிறது, நியூஸ் ப்ரெசென்டர்னா ஐ எம் ப்ரெசென்டிங் யூ த நியூஸ். ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ். நிறைய பேர் நியூஸ் ரீடர்ன்றாங்க இன்னும். அது வந்து தே ஷுட் சேஞ்ச் இட். ஏன்னா ரீடிங்னா மெஷின் கேன் ரீட் பட் மெஷின் கேன் நாட் ப்ரெசென்ட். ஸோ அதனால் வி ஹேவ் டு ப்ரெசென்ட் வித் த மாடுலேஷன், வித் யுவர் ஃபீல் ஆன் த ஃபேஸ், எவ்ரிதிங் இன்வால்வ்ஸ் த ப்ரெசென்டேஷன். அதனால் இட்ஸ் அ நியூஸ் ப்ரெசென்டேஷன். ஸோ ஐ ஸ்டார்டட் இட் இன் தூர்தர்ஷன். த வெரி ஃபஸ்ட் திங் வாஸ் ஐ வாஸ் கிவன் அ சான்ஸ் இன் அப்போல்லாம் செகண்ட் சேனலில் தான் கொடுப்பாங்க. மெட்ரோன்னு ஒன்று இருக்கும் தூர்தர்ஷனில் வந்து DD1 DD2 தான். இப்போ இருக்கிற மாதிரி நிறைய பொதிக்கை எல்லாம் இல்லை. ஸோ அப்போ DD1 டைரெக்டாக போட மாட்டாங்க, DD2 தான் போடுவாங்க. அந்த சமயத்தில் வந்து எனக்கு DD2 நைட் நியூஸ், நைட் 10:20 ஒரு நியூஸ் இருக்கும், 20 minutes லைவ். ஓகே. அதில் வந்து தெர் இஸ் நோ த பிரேக் இன் பிட்வீன். லைவ்ன்றது தெரியும் இல்லையா? அப்படி போயிட்டே இருக்கணும். ஒரு சின்ன மிஸ்டேக் ஆச்சுன்னா கூட யூ ஹேவ் டு அப்பாலஜைஸ். ஸ்கிரிப்ட் இருப்பான் ஃபைனல் மினிட்ல தான் வரும். 10 o'clock நியூஸ் ஷூட்டுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு 9:55 தான் ஸ்கிரிப்ட் வரும். சிலதெல்லாம் இடையில வந்து சட்டமுன் வந்து செய்திகளை கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட் நியூஸ் வந்து நான் DD2 பண்ணேன். ஒரு நைட் 10 o'clock நியூஸ், 10:20 நியூஸ், 10 to 10:20 அந்த நியூஸ் அது பண்ணேன். இட் வாஸ் வெரி வாட் இஸ் த்ரில்லிங் அட் த சேம் டைம் ஸ்கேரி. ஏன்னா முடிச்சுட்டு வரும்போதே பீப்புள் வில் பி அரௌண்ட், எல்லாரும் இருப்பாங்க. நம்ம ஒரு தப்பு பண்ணால் கூட எல்லாம் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூ கேனாட் அக்செப்ட் இட், அப்படி இருக்கும். தே நாட் கன்சிடர் யூ அஸ், அதாவது நம்ம இவ்வளோ இது தே நோ இட்ஸ் அ ப்ரொஃபஷன், யூ ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட், அதர்வைஸ் யூ கேனாட் கம். அந்த மாதிரி பண்ணேன். ஃபர்ஸ்ட் எபிசோட் வித்தவுட் எனி ஃப்ளாஸ் ஐ ஃபினிஷ்ட். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் தட். ஆனால் அப்போலாம் ரெக்கார்ட் பண்ணுற வசதிகள்லாம் கிடையாதுன்றதுனால ஐ ஸ்டோர்ட் ஒன்லி இன் மை மெமரி அண்ட் ஐ டோன்ட் ஹேவ் எனி வீடியோ ரெக்கார்ட். மற்றபடி இட்ஸ் அ நைஸ் குட் மெமரி. தென் இன் த சன் டிவி ஐ டிட் அகெயின் இந்த 10 o'clock நியூஸ் ஐ டிட். ஃபஸ்ட்டு வந்து இங்கே செலக்ட் ஆன உடனே தே கேவ் மீ நைட் 10 o'clock சிங்கிள், பட் தட்ஸ் அ ரெக்கார்டட் நியூஸ். அந்த நியூஸ் வந்து ஒரு 20 நியூஸ் அட் டேக் போகணும். ஒரு அதில் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், நியூஸ் மாறிக்கிட்டே இருக்கும், சைடில் அந்த இது போட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்கு வந்து அப்போ அதுவும் அதே மாதிரி தான். சில சமயங்கள் வந்து லாஸ்ட் மினிட் 10 o'clock நாங்கள் ஏரில் வரணும் நியூஸ் அப்படின்னா, வி ஸ்டார்ட் த ஷூட் ஒன்லி பை 9:40, 9:45, சம்டைம்ஸ் 9:50. ஓகே. அந்த ஷூட் டைமும் அந்த டெலிகாஸ்ட் டைமும் ஒன்றா இருக்கும். இது முடிச்ச உடனே அது அப்படியே ஏரில் போகும், டெஃபர்ட் லைவ்னு வாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி போகும். அந்த மாதிரி ரொம்ப சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் லைஃப்பில். சடனாக லைவே போக சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இட்ஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ், வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். டில் ஐம் என்ஜாயிங் இட். ஓகே சார், இப்போ டாப் 10 மூவிஸில் வந்து நீங்கள் ரேட்டிங்ஸ்லாம் கொடுக்குறீங்க. என்னைக்காச்சும் நான் தோணிருக்கேன் இந்த படத்துக்கு போய் ஃபஸ்ட் ரேட்டிங் கொடுக்க சொல்கிறாங்களே அப்படின்னு. ஆக்சுவலாக எங்களை ஃபஸ்ட் ரேட்டிங் கொடுங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதாவது நாங்கள் கால்குலேட் பண்ணுறது தான், ஃபேக்ஸில் வரதை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். சில சமயங்களில் வந்து நாங்கள் ஒரு டிசிஷன் எப்படி எடுக்கிறதுனா, ஒரு பெரிய லீடிங் ஹீரோவாக இருக்கும்போது அவங்க படம் ரிலீஸ் ஆகும்போது அது எப்படி எதிர்பார்ப்பில் ஓடிடும். அந்த ஃபஸ்ட் இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட் வீக் வந்து ரேட்டிங் கொடுக்க மாட்டோம். ஓகே. புது வாரம் கொடுப்போம், போட்டுட்டு ஒரு வாரம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் ஃபீட்பேக் தெரியும், கலெக்ஷன் எவ்வளோன்னு தெரியும், பாக்ஸ் ஆஃபீஸ் தெரியும். ஸோ அதனால் வில் வெயிட் ஃபார் 1 week. அந்த 1 week அப்புறம் தான் நாங்கள் ரேட்டிங் கொண்டு வரது. அப்படி கொண்டு வரும்போது சில சமயங்களில் வந்து டாப் ஹீரோஸ், ஐ டோன்ட் நோ டு மென்ஷன் த நேம், யூ நோ வெரி வெல், அந்த மாதிரி ஹீரோஸ் படம்லாம் வரும்போது அது அவங்கள ஆனர் பண்ணுற மாதிரி வில் கிவ் த ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஓகே. தட் இஸ் ஒன்லி ஃபார் 1 week. ஓகே. த நெக்ஸ்ட் வீக் வாட் எவர் த ஆக்சுவல் பொசிஷன் ஆஃப் த மூவி இட் வில் கம் டவுன். I can say one top heroes movie, we have given first position in the first week. The next week it was in the 9th position. Then we have taken the movie out of that. So அந்த மாதிரி பண்ணுவோம். அதுலேயும் அந்த ஃபஸ்ட் வீக்கில் ஃபஸ்ட் பொசிஷன் கொடுத்தாலும் கூட ப்ராஸ் அண்ட் கான்ஸ் கிளியராக இருக்கும். இந்த படத்தில் இது நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, இந்த படத்தில் வந்து இந்த விஷயங்கள் வந்து முடியல, கேமரா வந்து ஷேக் அதிகமாக இருக்குது, இதில் வந்து பார்க்குறவங்களுக்கு ஐ இரிட்டேஷன் ஆன மாதிரி இருக்குது, மியூசிக் வந்து முன்னே எதிர்பார்த்த மாதிரி இந்த டேரக்டர்கிட்டே இல்லை சேம் மொனோட்டனஸ் மியூசிக் இருக்குது, ஹீரோவை இந்த படத்தை ஹீரோவாக இதை பண்ணாருன்னு கேட்குற அளவுக்கு இந்த படம் இருக்குன்றதெல்லாம் சொல்லிடுவோம். அதில் வந்து யாருமே எங்களுக்கு அதை எங்கள் ஹையர் லெவலில் யாருமே இன்டர்ஃபியரே பண்ணதில்லை. வி ஹேவ் ஃபுல் ஃப்ரீடம் ஃபார் தட். சில சமயங்களில் வந்து இந்த 7வது இடம் 8வது இடம் காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணுவீங்க. அது என்ன கான்செப்ட், எதனால அப்படி காலியாக இருக்குன்னு சொல்லி விட்டுறீங்க? அது என்னென்னா, இப்போ வந்து நம்ம இதில் வந்து அந்த ரேட்டிங் சொல்கிறோம் இல்லையா, நான் எங்கள் கிட்ட கால்குலேட் பண்ணுற அந்த ஃபைனல் பாயிண்ட்ஸ், அந்த ஃபைனல் பாயிண்ட்ஸில் மினிமம் இவ்வளோ பொசிஷன் வந்தால் தான் அது வந்து படத்துக்குள்ளேயே என்ட்ரு ஆகும், அதாவது நம்ம ரேட்டிங்லேயே என்ட்ரு ஆகும். இப்போ ஒரு வாரம் வந்து 4 படம் ரிலீஸ் ஆகும், ஒரு வாரம் படமே ரிலீஸ் ஆகாது. அதாவது தீபாவளிக்கு முன்னாடிலாம் பார்த்தா எனக்கு படமே ரிலீஸே ஆகாது. சில சமயங்கள் வந்து அட் அ டைம் வந்து எங்கள் ரேட்டிங்குள்ளே வர முடியாத அளவுக்கு எக்ஸ்ட்ரா படங்கள் ரிலீஸ் ஆகும். அப்போது வீல் சி த வேல்யூஸ் பார்த்து அப்போ வந்து 10 படமும் இருக்கும், 10வது இடத்துல லீஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு நல்லா இருக்கிற படத்தை ஃபஸ்ட்டில் போடுவோம். சில சமயங்களில் வந்து அந்த படம் தியேட்டர்லேயே இருக்காது, இப்போ ரிலீஸ் ஆன படங்கள் தியேட்டர்லேயே இருக்காது, அதுக்கப்புறம் படமும் ரிலீஸ் ஆகிருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் வந்து நாங்கள் இந்த
கொஞ்சம் நாட் குட் மூவிஸை வந்து அது 10வது இடத்துல கூட வைக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கும்போது we need not tell lies. ஏன்னா பீப்புள் வந்து பார்க்கும்போது சன் டிவி டாப் 10 மூவிஸை பார்க்கும்போது அதை பார்த்து படத்துக்கு போகிறாங்க. ஒரு ஃபேமிலி போகிறதுக்கு மினிமம் இப்போ 1000 ரூபாய் 1500 அதுன்னா அப்போ அட்லீஸ்ட் ஒரு 500 ஆயிரம் அந்த காலத்தில். ஸோ அப்போ அந்த இதை வந்து நம்ம மிஸ்கைட் பண்ணக்கூடாது. ஈவன் நான் பீப்புள் ஆஸ்மி சார் உங்கள் ரேட்டிங்கை பார்த்து தான் போகும். அந்த அவங்க ஒரு நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கும்போது அந்த ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்கூடாதுன்றதுனால வி கீப் த பிளேஸ் எம்டி. ஸோ இப்போ இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு நிறைய இருக்குன்னா சேர்க்காம வச்சுருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து வி கீப் தோஸ் பிளேசஸ் எம்டி. இப்போ 9வது இடம் 10வது இடம் 10வது இடம் 9வது இடம் காலியாக இருக்குது, 8வது இடத்துல இந்த படம்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சில சமயங்கள் வந்து 2 படம் ஈக்குவலி குட்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த வாரம் நம்ம ரேட்டிங்கில் 2 படங்கள் முதல்ல இடத்த பிடிச்சிருக்கு, அதில் இப்போ நம்ம பார்க்க போகிற படம் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்துருவோம். அப்போ வந்து அந்த படமும் 2மே ஈக்குவல் வெயிட் இருக்கும். அதில் சில எடுத்துப்பாங்க, அதில் இப்போ நீங்கன்னு சொல்கிறது வந்து 2வது இடம், அதுக்கப்புறம் முதல் அது உங்கள் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லிடுறது. ஆடியன்ஸ் விட்டுறது. ஆமாம். இப்போது உங்கள் ஷோஸில் நிறையா ஃபேன்ஸ் பார்த்துருப்பாங்க. ஒரு கிரேட்டஸ்ட் ஃபேன் மூமெண்ட் ஏதாச்சும் உங்களுக்கு இருக்கா? நிறையா இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃபேன் மூமெண்ட் எப்படி சொல்கிறீங்க? ஃபேன் மூமெண்ட்டாக எப்படி கேட்குறீங்க? ஏதாச்சும் ஒரு ஃபேன் வந்து உங்களுக்கு பயங்கரமாக ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, வந்து உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ப்ரொபோசலாக கூட இருந்திருக்கலாம். ஐயோ அதெல்லாம் தான் சொல்ல வேண்டாம் பார்க்குறேன். சும்மா சொல்லுங்கள், கம்மியான ஷோ தான். இல்லை இது வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து எனக்கு குரியர்லேயே டைஸ் அனுப்புவாங்க. ஓ சூப்பர். ஏன்னா நான் வந்து அதெல்லாம் நான் கோர்ஸ் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஃபேஷன் டிசைனர் ஃப்ரம் பெங்களூர் ஷி பிரசன்டட் மீ a டை. ஓகே. அதெல்லாம் அதே மாதிரி என் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் போது என் ஸ்டூடெண்ட்டே வந்து போயிட்டு அவங்க தே ஒர்க் இன் லண்டன் ஆர் சம்வேர், அங்கேருந்து எனக்காக டை வாங்கிட்டு வருவாங்க. மோஸ்ட்லி தே ஃபீல் தட் ஐ வில் பி யூஸிங் மோர் டைஸ். அதனால் நெக் டைஸ் நிறைய பேர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சிலர் வந்து தே வில் கிவ் மீ a party when they come here. ஃபாரின் கண்ட்ரீஸ் வந்து சார் ஐ வாண்ட் டு பி வித் யூ ஃபேமிலியோட இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க ஃபேன்ஸ் ஆர் மை ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மாதிரி இருந்திருக்கு. பட் ஒரு 2 இன்சிடெண்ட் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா ஒரு என்ஜாயபிளாக இல்லாத ஒரு இரிட்டேட்டிங்கான இருக்க ஃபீல். ஏன்னா அப்படியும் இருக்கும் இல்லையா. அதில் வந்து என்னென்னா when I was in அறிவாலயம் அண்ணா அறிவாலயம், அப்போ எங்கள் ஆஃபீஸ் அங்கே இருக்கும்போது நியூஸ் முடிச்சுட்டு வரேன். நியூஸ் முடிச்சுட்டு ஈவினிங் நியூஸ், அப்போ வந்து 8 o'clock நியூஸு முடிச்சுட்டு மேலே படியில் வந்து அப்புறம் லிஃப்ட்டில் இறங்கணும். அப்படி வந்துட்டு இருக்கும்போது செக்யூரிட்டி சொன்னார், சார் உங்களை பார்க்குறதுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னாங்க. சார் யார்? என்னை பார்த்துட்டு யாரும் ஸ்டுடியோக்கு வர மாட்டாங்க. மை ரிலேட்டிவ்ஸ் வில் கம் ஹோம் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் வில் டாக் டு மீ ஓவர் ஃபோன். யார் என்ன தேடி இங்கே வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லேயே போனேன். போகும்போது தெர் வாஸ் அ கேர்ள், ஒரு யங் கேர்ள். ஷி வாஸ் வெயிட்டிங் இன் த வெளியில் அந்த ரிசப்ஷனில் உட்காந்துருந்தாங்க. பார்த்துட்டு யாருமா அப்படின்னேன். ஷி டிடன்ட் ஸ்பீக். ஷி கேவ் மீ a paper, a piece of paper. I thought she is dumb or something. She wants some help or financial help. இல்லை வேலைகளை கேட்டு வராங்க. ஏன்னா people think when we are in media we can appoint anybody in any job. That's a wrong trend. So many people come but I will not disappoint them. I will put them in some place. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு என்ன விஷயம்னா அதுக்கிட்ட ஒரு அதில் வந்து உங்களுடன் தனிமையில் பேச வேண்டும் ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தது. நான் பார்த்துட்டு இல்லைம்மா இதனால் இங்கேயே சொல்லு, இன்னும் பேச வராதா. ஏன்னா ஐ ஸ்போக் எவ்ரிதிங். ஷீ நெவர் ஓப்பன் ஹர் மவுத். தென் ஐ வெண்ட் நான் சொன்னேன் இங்கே இதெல்லாம் பேச முடியாதுமா, வாட் எவர் இட் இஸ் you tell me outside. அப்படின்ட்டு கீழே போகும்போது she came to the up to the car. She came, then she started telling. She was blabbering something and all. That was not very pleasant. I said no ma, see I am a married man. Already I have a family. It is not good for you. You better go back to. She has come from down south எங்கேயோ ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கேன். வந்துட்டு இல்லை ஐ will not go back. If you tell like this I will die. I'll commit suicide அப்படின்னாங்க. நான் சொன்னேன் you don't put me in fix. எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அதனால் வந்து நீ இது மாதிரி தப்பாக புரிஞ்சிருக்கமா. தெர் ஆர் சோ மெனி. இந்த மாதிரி வந்து உனக்கு லைஃபுக்கு ஆபத்து. எனக்காக நீ ஊரை விட்டு வந்திருக்கேன்னு வெளியில் சொன்னேன்னா அது எனக்கும் பிரச்சனை உனக்கும் பிரச்சனை. இந்த மாதிரி ஃபிலிம் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நீ என்கிட்ட வந்து நான் உனக்கு வழி சொல்லி திரும்ப ஊருக்கு போக சொல்கிறேன். இந்த மாதிரி வேறு யாருக்காவது போயிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஐ ஹேவ் போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் அவங்க சொல்லி உன்னை திரும்ப ஊருக்கு அனுப்புகிறேன். மிட் நைட் ஆனால் கூட பிரச்சனை இல்லை, உன்னை பஸ் சொல்லிட்டு போயிட்டு த நெக்ஸ்ட் 1 week I was watching the daily papers. எனி கார் சூசைட் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி டைம். தென் ஐ ஸ்போக் டு மை சீனியர்ஸ் நியூஸ் presenters, my friends. They said, see, so many people are doing so many foolish things. You don't bother about it. She must have gone back அப்படின்னாங்க. But I do not know what happened to her. But இது ஒரு untoward incident. இன்னொன்று ஒரு 6 months வந்து ஒரு ஃபேமிலி they chased me. அது என்னென்னா ஏதோ ஒரு இதில் கோயிலில் வந்து குறி சொன்னாங்களாம். அவங்க வந்து இவர் தான் உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளையாக வருவார் அப்படின்ட்டு. அதனால் வந்து அம்மா அப்பா பொண்ணு 3 பேருமே ஆட்டோவில் வந்து எவ்ரி Thursday அப்போ ஷூட் வைப்போம். I don't know how they found out that. They come there to the Sun TV. Security will not permit. அவங்க வெளியிலே வெயிட் பண்ண வேண்டியது, அப்புறம் என்ன பார்க்கணுன்னு வர வேண்டியது. இந்த மாதிரி ட்ரபிள் காஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. I got the information to my ears.
ஸோ ஐ செட் டோன்ட் என்கரேஜ் ஆல் தட், ஐ do not know anybody like that, ப்ளீஸ் சென்ட் அவே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தேவர் கர்சிங் த பீப்புள். இந்த ஃபோன் எடுத்து என்னை நான் வேணும்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இல்லையா, சார் இல்லை சார் அதுக்கு நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க, அவங்கள வந்து கர்ஸ் பண்ணி இந்த மாதிரி அம்மா சொன்னாங்க இதில் குறியில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. தென் நான் சொன்ன ஒரு வாட்டி ஃபோன் என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு ஐ ஸ்போக் டு தட் பர்சன், ஃபாதர் ஆர் சம்படி. ஐ ஸ்போக், ஐ செட் சி வாட் யூ ஆர் டூயிங் இஸ் நாட் கரெக்ட். இதே மாதிரி கண்டினியூ பண்ணிங்கன்னா ஐ மேக் அ போலீஸ் கம்ப்ளைண்ட். யூ ஆர் பீங் அ வெரி பிக் நியூசன்ஸ் ஃபார் மீ. நீங்கள் வந்து அம்மா சொன்னாங்க குறி சொன்னாங்கலாம் நம்புறதை விட்டுட்டு உங்கள் பொண்ணுக்கு நல்ல இடத்துல போய் மாப்பிள்ள பாருங்கள், ஐ எம் ஆல்ரெடி மேரிட் அண்ட் நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னாங்க. இதுக்கு மேலே நான் உங்கள்கிட்ட பேச முடியாதுங்க, ப்ளீஸ் லீவ் மீ அலோன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் தொடர்ச்சி, அப்புறம் என் பசங்களை சொல்லி செக்யூரிட்டிக்கெலாம் சொல்லி ஐ சால்வ் த ப்ராப்ளம். தீஸ் ஆர் த டூ திங்ஸ் விச் ஆர் வெரி இரிட்டேட்டிங். இல்லையா, இது இப்படி இருக்கக்கூடாது. சரி, ஃபேன்னா என்ன, இப்போ சப்போஸ் நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் எப்படி இந்த மாதிரி நாள் கழிச்சு இந்த மாதிரி அப்பியரன்ஸ் இருக்க முடியுது, உங்கள் வாய்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, இதெல்லாம் நீங்கள் ஒரு டிப்பாக எடுத்துகிட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம். சரி, நம்ம வந்து யாரையோ பார்த்து தான் கற்றுக்குறோம். நம்மளை பார்த்து நம்மளுடைய ஃப்யூச்சர் இவங்க வந்து கற்றுக்கிட்டாங்கன்னா தட் இஸ் அ வெரி, வேறு என்ன பண்ண முடியும், ஒரு ஃபேன் என்ன பண்ண முடியும். நம்மளை மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா. ஒரு என் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்னோட ஃபேன்ஸு. என் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, whenever they want they come to me, they listen to my class, they are very cordial, they are very happy. இப்போ நீங்கள் கூடும்போது கூட I was in the class only. முடிச்சுட்டு வேகமாக ஓடி வந்தேன். பிகாஸ் I love my students, I love my subject. ஸோ அதனால் வாட் ஐ ஃபீல் இஸ், ஒரு ஃபேன் அப்படின்னும் போது சும்மா ஒரு போலியாக கட் அவுட் இருக்கிறது பல, ஈவன் ஃபார் ஹீரோஸ் ஐம் டெல்லிங், அவங்க பர்சனல் லைஃப்பை பாருங்கள். அவங்க பர்சனல் லைஃப் நல்லா இருந்தாங்கன்னா அதில் இருக்கிற சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை டிப்ஸ் அவங்ககிட்ட வாங்கிட்டு பண்ணுங்கள். சும்மா பிளைண்டாக போய் அவங்ககிட்ட விடுறது, இன்ஃபேச்சுவேஷன், அந்த ஏஜில் வந்து இன்னுமே விஷயம் விபரீதம் புரியாமல் லைஃபை வீணாக போயிடும். ஸோ அந்த மாதிரி லெவலுக்கு யாரும் போகக்கூடாதுன்றது தான் என்னோடய ஃபேன்ஸுக்கெல்லாம் நான் சொல்கிற ஒரு சின்ன ரிக்வஸ்ட். இதை நான் கேட்கணும்னு நினச்சேன் சார். நீங்கள் சொன்னீங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஃப்ரெஷ் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, நீங்கள் யாருன்னு தெரியாது, சும்மா டாக்டர் சுரேஷ் குமார் தான் அடுத்த கிளாஸ் எடுக்க போகிறான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் உள்ளே வந்து அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் தான் எப்படி இருக்கும், இவரா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும்ல. அது வேறு மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்துருக்கேன். இப்போ எப்படி நான் யூஸ்வலாக ஒரு ஃப்ரெஷ் பேட்ச் வராங்கன்னும் போது நாங்கள் வந்து ஒரு ஓரியன்டேஷன் ஒன்று இருக்கும். வரும்போதே அவங்க பேரண்ட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு இடத்துல வந்து பேசுவோம். எங்கள் பிரின்சிபல் இல்லை எங்கள் டீன் இருந்து அவங்க வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ யூ ஆர் வெல்கம் டு திஸ் பர்டிகுலர் காலேஜ், வி ஹேவ் திஸ் பர்டிகுலர் செட் ஆஃப் சொல்லிட்டு ஃபஸ்ட் இயர்ஸில் வந்து யூ வில் பி ஹேண்டில்டு பை தீஸ் ப்ரொஃபஸர்ஸ். நாங்கள் ஒருத்தரும் பேசுவோம். பேசும்போது அவங்களுக்கு அப்போயே தெரிஞ்சிடும். சில என்னோட க்ளோஸாக இருக்கக்கூடிய ஹையர் அத்தாரிட்டிஸ், டீன், பிரின்சிபல்லாம் என்ன பண்ணுவாங்க, டெஃபினெட்லி யூ மஸ்ட் பி நோயிங் ஹிம், ஹீ இஸ் என்னது அப்படின்னு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருவாங்க. சிலர் வந்து மெக்னானிமஸாக ஹீஸ் மைக்ரோபாலஜி ப்ரொஃபஸர்னு சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலுமே வந்து மை ஃபேஸ், whether they are recognizing it or not from a distance, but once I take my mic, no, the people will recognize who I am. So and then I think, I don't know how they feel. They must be feeling something, so that awe will be there, no? If you see some celebrity, maybe that will be there for some time, for 1 or 2 classes. Then interaction, no, they become very close to me. சம்டைம்ஸ் இப்போ ஸ்டாண்டிலெலாம் ஹியூஜ் க்ரௌட், அங்கே வந்து 250 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து அப்போ செகண்ட் இயரில் இருந்தது மைக்ரோபயாலஜி. இப்போ ஃபஸ்ட் இயர் வந்தவுடனே they do anatomy, physiology. அந்த சமயத்தில் வந்து வில் பி வாக்கிங் அரௌண்ட். நான் காரிடாரில் போயிட்டு இருப்பேன், காரை இறங்கி வருவேன். அப்போல்லாம் வந்து they will see me, ஏய் இவனை பாரு, இந்த ஆளை பாரு, ஏய் இவனை பார்த்துருக்கோம்ல டிவியில் அப்படின்னு. இந்த நெக்ஸ்ட் இயர் they come to me as a student. அப்போ சார் சாரி சார். எனி செலிபிரிட்டி, பெரிய ஸ்டார், சூப்பர் ஸ்டாரை பார்த்தா கூட ஒற்றை இதில் பேசுறது வந்து வழக்கம் தானே. அரசியல்வாதியாக இருக்கட்டும், பப்ளிக் பர்சனுக்கு எல்லாமே லேடினா ஆம்பளைன்னா அவன், அதுதான். அந்த மாதிரி சில ஃபீட்பேக், அந்த மாதிரி இங்கே சின்ன க்ளோஸ் சர்க்கிள் இருக்கும்போது அந்த மாதிரி கிடையாது. they don't give me in front of me, they don't give me any bad comments. So it's nice thing. ஓகே சார். உங்களுக்கு கிரேட் இன்ஸ்பிரேஷன் யார்? நீங்கள் சொன்னீங்க நம்மளே யார் பார்த்து தான் கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நீங்கள் யாரை பார்த்து கற்றுக்கிட்டீங்க? எனக்கு வந்து என்னுடைய அப்பா. ஓகே. மை ஃபாதர் வந்து ஹீஸ் எ டீ டோட்டலர். அவர் வந்து எந்த பழக்கமும், டீ, காஃபி, இந்த சிகரெட்டு, அந்த மாதிரி எதுவுமே ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவர். அண்ட் ஹீ யூஸ் டு டெல் மீ, அதாவது ஒரு இடத்துல சேஞ்ச் அதிகமாக கொடுத்துட்டாங்கன்னா, சில்லறை அதிகமாக கொடுத்துட்டாங்கன்னா, அதை கால்குலேட் பண்ணி என் கையில் கொடுத்து அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வா. அந்த 50 பைசா இருக்கும், அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வா. நான் சொன்னேன், அப்பா இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணுமே, அப்போ பரவாயில்ல இருக்கட்டும், நீ போய் அதை கொடுத்துட்டு வா அப்படின்னு. ஸோ ஹீ டாட் மீ வாட் இஸ் ஆனஸ்டி, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஆனஸ்டின்னு சொல்லி கொடுத்தாரு. அதை நான் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி அவர் சொல்லுவார், பி இண்டிபெண்டன்ட் இன் லைஃப். எதுக்குமே வந்து இன்னொருத்தர் இல்லைன்னா அந்த வேலை முடியாதுன்னு பண்ணக்கூடாது. ஒரு மேசன் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, ப்ளம்பிங் ஒர்க்கு, அஸ்ட்ராலஜி, மெடிக்கல் எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நோபடி வில் சீட் யூ. அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் தெரியல. நவ் ஐ டோன்ட் கோயிங் ஃபார் எனி ப்ரொஃபஷனல் ஹெல்ப். Most of the things, from repairing my automobiles to any household work, electrical work or plumbing work or my own whatever, gardening, everything I'll do maximum myself. ரொம்ப பெரிய ஒர்க் இருக்குது அப்படிங்கும்போது I'll go for the other. அது ஒன்று எங்கள் அப்பா கிட்டேருந்து, அதாவது செல்ஃப் டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு இது, செல்ஃப் டிக்னிட்டி. அதாவது ஃபஸ்ட்டு உனக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, யாருக்கும் பயப்படாத, உனக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடு. அடுத்தவங்க என்ன பண்ணிட போகிறாங்க. ஷை இருந்தீங்கன்னா இந்த லைஃப்பில் முன்னுக்கு வர முடியாது. யாராவது கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு கையை தூக்கு. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ஃபஸ்ட் யூ டெல் எஸ்.
இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மை மதர் டாட் மீ த மொராலிட்டின்றது லைஃப்பில் வந்து ஒழுக்கம் விழுப்பம் தரலான்னு ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும்ன்றாங்க இல்லையா, அதை வந்து டைரெக்டாக திருக்குறள் மூலமாக சொல்லலை. எங்கள் அம்மா சின்ன சின்ன கதைகள் அவங்க லைஃப்பில் பார்த்த கதைகள் மூலமாக சொல்லுவாங்க. அதாவது தப்பு பண்ணவன் எப்படி கஷ்டப்பட்டான், நல்லா படித்த பொண்ணு எப்படி ஸ்டேட் லெவல் வந்தது, எங்கள் தாத்தாலாம் D.O.வாக இருந்திருக்கு, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸராக. ஸோ அவருடைய லைஃப் எப்படி வந்தாங்க, அவங்களோட இதெல்லாம். ஏதாவது எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, நாங்கள் 4 பசங்க, 3 அக்கா, நான் கடைசி பையன். ஸோ சம்மரில் என்ன பண்ணுவாங்கன்னா சாதம் பிசைஞ்சு கையில் வைப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் வச்சுக்கிட்டே சும்மா வைக்க மாட்டாங்க, ஒரு கதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது வந்து ராமாயண மகாபாரதம் இல்லை எபிக் அந்த மாதிரி கிடையாது. வாட் ஷி ஹஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆர் லைஃப், தெரிஞ்ச கேரக்டர்ஸை வச்சு சொல்லும்போது எங்களுக்கு மனசில் பசுமரத்தாணி மாதிரி பதியும். மேபி இன்றைக்கி அதுதான் ரீசனானு தெரியல, இவ்வளோ நாளாகும் வந்து அந்த 5 விளையாது 50 விளையாது. ஷி ப்ரோக்ராம்டு மீ வென் வி வேர் இந்த யங் ஏஜ். ஸோ ஐ ஹேவ் டு தேங்க் மை மதர் அண்ட் மை ஃபாதர் ஃபார் இன்கல்கேட்டிங் ஸோ மெனி குட் திங்ஸ் இன் டு அஸ். பட் பப்ளிக்னு பார்க்கும்போது சோஷியல் இதில் வந்து தேர் இஸ் நோ மேட்ச் பிட்வீன் த பப்ளிக் வியூ அண்ட் த பர்சனல் லைஃப். நிறைய பேருக்கு இப்போ நம்ம பெருசாக தெய்வமாக நினச்சி கும்பிட்றவங்க, பால அபிஷேகம் பண்ணுறவங்களாம் பர்சனல் லைஃப்பில் ஓட்டையாக இருக்குது, இல்லைன்னா இதில் வந்து ஷைன் பண்ணாமல் இருக்கிறாங்க. 2 நல்லா இருக்கிறவங்க வந்து பப்ளிக்காக ஷைன் பண்ணுறது இல்லை, பப்ளிக்கில் நல்லா இருக்கும். ஸோ அதனால் யாரையுமே நம்ம ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்க முடியாத நிலைமை இருக்குது. பட் தனித்தனியாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டெடிக்கேஷன், ஒரு எடுத்ததில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து மனசை செலுத்தி நம்ம வந்து நல்ல ஒரு ஷைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுல வந்து ஐ டேக் கமல்ஹாசன் அஸ் த ரோல் மாடல். ஏன்னா அவர் இஸ் அ மல்டி டேலண்டட். இப்போ நான் சொன்ன மாதிரி ஹீஸ் அ செல்ஃப் மேட் பர்சன். சின்ன வயசுலேருந்து அந்த சேம் ஃபீல்டில் இருந்து இன்றைக்கும் போர் அடிக்காமல் நடிச்சுக்கிட்டு ஸ்கிரிப்ட் பண்ணிக்கிட்டு, அதாவது அவர் டச் பண்ணாத எந்த ஃபீல்டும் கிடையாது. ஸோ ஐ லவ் ஹிம் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆஸ் அ ஹார்ட் ஒர்க்கர். 2மே. அவர் வந்து அதிர்ஷ்டத்தை நம்பாத, கடவுள் கூட இல்லைன்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய திறமையை மட்டுமே நம்புறார். அந்த விஷயம் எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம். 2வது வந்து இந்த இப்போ சொல்லணும்னா நம்ம தலை அஜித் இருக்கார் இல்லையா, அவரை பற்றி ரொம்ப பேர் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களை சொல்லும்போது எனக்கு அவர் நல்ல ஒரு ஃப்ரெண்டும் கூட. ஓகே. ஸோ நான் வந்து அவருடைய ரொம்ப டீப்பாக போய் பார்க்குற அளவுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கல. பட் ஐ நோ ஹிம் ஆஸ் அ நைஸ் பர்சன். பட் நிறைய கேள்விப்படும்போது இப்படி ஒரு தன்னடக்கமான ஒரு பர்சனாக வந்து மீடியாவில் இருக்கவங்க இருக்கணும். எவ்வளோதான் உயரத்துக்கு போனாலும் யாருக்குமே தெரியாமல் வலது கை பண்ணுறது இடது கைக்கு தெரியாமல் சில நல்ல விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இப்போ ரீசெண்டாக விஜய் சேதுபதி அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷனாக, ஃபியூச்சர் கூட இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம். ஸோ திஸ் வாட் ஐ கேன் சே. அண்ட் என்னுடைய மைக்ரோபயாலஜி, என்னுடைய மெடிக்கல் சயின்ஸில் நான் வந்து இது நினைக்கிறது வந்து என்னுடைய ப்ரொஃபஸர், அப்புறம் வைஸ் சான்சலர் டாக்டர் S.P. தியாகராஜன் சொல்லிட்டு ஹீ டெவலப்டு ஹிம்செல்ஃப். அதாவது சின்ன வயசுலேருந்து ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு லைஃப்பில் இருந்து வளர்ந்து அவர் படித்து யூனிவர்சிட்டிலேயே பெரிய லெவலான வைஸ் சான்சலராக இருந்து ரிட்டையர் ஆனார். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பயர்ட் மீ. அதாவது சப்போர்ட் இல்லாமலே வாழ்க்கையில் முன்னுக்கு வரலான்றதுக்கு வந்து அவர் ஒரு இது. 2வது என்னுடைய ப்ரொஃபஸர் டாக்டர் T. சுந்தரராஜன் சொல்லிட்டு என்னுடைய கைடு, PhD கைடு. அவர் எப்படின்னா ஹீஸ் அன் என்சைக்ளோபீடியா. அவர் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் போட்டு இந்த இதுக்கு என்ன மீனிங்னு சொல்ல வேண்டியதில்லை. இஸ் அ ஜிப்மர் ப்ராடக்ட். எது கேட்டாலும் டக்குன்னு யூ வில் டாக் அபவுட் தட். ஓகே. நாலேஜ்னா அப்படி இருக்கணுன்றதுல எனக்கு நாலேஜில் வந்து அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன். மற்றபடி எவ்ரிபடி, ஆல் மை சிஸ்டர்ஸ் ஆர் மை டீச்சர்ஸ் அண்ட் மை குருஸ். இப்போ ரீசெண்டாக ஆஃப்டர் மேரேஜ் பார்க்கும்போது மை ஒய்ஃப் இஸ் த ஃபிலாசபர் ஃபார் மீ. நிறைய ப்ராப்ளம்ஸ்லேருந்து என்னை உடனே சால்வ் பண்ணுறது வழி சொல்லி கொடுக்குறது என்னோட ஒய்ஃப். ஐ ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ இட். இட்ஸ் நாட் தட் வாட் எவர் ஷீ சேஸ் ஐ ஃபாலோ, பட் ஷீ டெல்ஸ் வாட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் மீ இன் த ரைட் டைம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு கரண்ட்டாக சொல்லணும்னா மை டாட்டர். ஷீ இஸ் அன் எக்ஸலண்ட் கவுன்சிலர் ஃபார் மீ. எந்த ஒரு இது மூட் டவுனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஈவன் ட்ரெஸ் கோடு கூட சொல்லுவாள். நான் கிளம்பி போகும்போது நிறுத்துவா, அப்பா நோ கமிங் சைட் சேஞ்ச், இது இந்த டாப் இந்த ட்ரெஸ் போடாது, இந்த ஷூக்கு இது போடு, இதுதான் மேட்ச், உனக்கு ஃபேஷனே தெரியல அப்படின்னு சொல்லி த லேட்டஸ்ட் திங் ஷீ மேக்ஸ் மீ. அண்ட் ஷீ இஸ் அ பரதநாட்டியம் டான்சர் அண்ட் ஐ எம் பிளெஸ்டு வித் ஆல் தீஸ் திங்ஸ். இப்போ புரியுது சார், நீங்கள் எப்படி அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. மீடியாவில் வேறு இருந்திருக்கீங்க, ஸோ நிறைய பட வாய்ப்பு வந்திருக்கும் இல்லையா? பட வாய்ப்புன்றது கரெக்ட் வந்தது, நிறைய வந்ததுன்னு சொல்ல முடியாது, நல்ல வாய்ப்புகள் வந்தது. நான் வந்து அதை இப்போ ரியலைஸ் பண்ணுறேன், அதையும் நம்ம அப்போ அக்செப்ட் பண்ணலையேன்னு. ஆனால் அப்போ அக்செப்ட் பண்ணாத காரணம் என்னென்னா, ஐ எம் இன் த கவர்மெண்ட். ஓகே. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கால் ஷீட் கேட்குறது வந்து தெரியும் இல்லையா, மூவியில் எப்படி கேட்பாங்க, இந்த மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நைட் வரைக்கும் கேட்பாங்க. ஸோ அந்த இதை அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுனால நான் அப்போலாம் அக்செப்ட் பண்ணலை. ஐ தாட் ஒரு VRS கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக போனால் ஃபுல்லாக இறங்கணும், கரையில் இருந்துட்டு தூண்டில் போடக்கூடாது, உள்ளே இறங்கி வலை வீசணுன்ற டைப் எனக்கு. அதனால் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த டைம். மேபி நவ் ஐ எம் எலிஜிபிள் ஃபார் ஆல் தட். ஓகே. ஸோ ஹியர் ஆஃப்டர் மேபி. பட் ஐ ஹவ் ஒர்க் பிஹைண்ட் ஸ்க்ரீன். ஐ ஹவ் ஒர்க். நான் வந்து நிறைய டைரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்கேன், பெரிய பெரிய டேரக்டர்ஸ் கூட எல்லாம் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ணியிருக்கேன், நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐ மீன் டு த ஃபீல்ட், ஈவன் இந்த ஹாலிவுட் ஐ ஹவ் ஒர்க். பட் ஆன் ஸ்க்ரீன் அப்படின்றது வந்து so far I have not accepted because of my other schedule. Maybe in future, maybe in 2019 fully I can get into that. ஹாலிவுட்ல என்ன சார் ஒர்க் பண்ணிருக்கீங்க, என்ன மூவி? ஹாலிவுட்ல வந்து மூவின்றதை விட one of my friends is a Hollywood director. Okay. He takes all very low budget films there.
He is basically a Tamil person. From here he went to Hollywood and he's making Swami Skandan. Okay. He is from Metur. He is there, he settled there. He gives me very nice tips. அதாவது நம்மளோட மேக்கிங்கோ மூவி மேக்கிங்கோ அவங்க மூவி மேக்கிங்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா நிறைய ஸ்பாட்டில் வேஸ்ட் பண்ணுவோம். செட்டை மாற்றுறது, அதுக்கப்புறமா வந்து திடீர்னு ஆன் த ஸ்பாட் கேன்சல் பண்ணுறது, இதெல்லாம் அங்கே வந்து பேப்பர் ஒர்க் தே ஸ்பெண்ட் அ லாட் டைம். ஷூட்டிங்கை போயிடுச்சுன்னா தெர் நாட் பி எனி வேஸ்டேஜ். ஒரு சின்ன லைட்டிங் கூட வேஸ்ட்டாக போகுது, அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. இட்ஸ் எக்கனாமிக்கல் அந்த கான்செப்ட். அப்புறம் அங்கே இருக்க எக்யூப்மெண்ட் கான்செப்ட்ஸ் இதெல்லாம். ஸோ அவர் வரும்போதெல்லாம் இங்கே வந்து ஐ வில் சிட் அண்ட் டிஸ்கஸ் வித் ஹிம். And he has also given me an offer to come there to Hollywood and work. Okay. But எனக்கு இதே தான் ப்ராப்ளம். To go to Hollywood and work, I have to take NOC and other things. So I have worked only with him for his script, discussing with him. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காலத்தையும் ரிவ்யூ பண்ணிருக்கீங்க. இந்த காலத்தில் வந்து நிறைய பேர் ரிவ்யூ பண்ணுறாங்க, நிறைய பெய்ட் ரிவ்யூஸ் கூட வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு நிறையா வந்திருக்கு. ஸோ அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் ஏற்கனவே நான் ஒரு முதல்ல ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினேன். அதாவது நிறைய பேர் கோச்சிக்கிட்டாங்க, இந்த மாதிரி இவர் இப்படி சொல்கிறாரு, நமக்கு வந்து ஹூண்டிங்காக சொல்கிறாங்க அப்படின்னு ரேட்டிங் கொடுக்கலன்றதுக்கு சொல்லும்போது நான் என்ன சொன்னேன்னா, ஒரு விமர்சனம்ன்றது வந்து ஒரு கிணத்துல ஒரு வெள்ளத்தில் விழுந்தவனுக்கு வந்து ஒரு மரப்பலகை கிடைச்ச மாதிரி. ஓகே, அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஸ்விம் பண்ணி வெளியில் வர பார்க்கணுமே தவிர அதை குற்றம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அந்த மரத்தை வந்து நம்ம குற்றம் சொல்லக்கூடாது. அதனுடைய வேலை மிதக்கிறது. நீ அதை பிடிச்சிட்டு வெளில வந்தீங்கன்னா வந்துடலாம். அந்த மாதிரி விமர்சனம் வந்து யாருமே வந்து உங்களை பற்றி நான் பாசிட்டிவாகவே சொன்னால் முகஸ்துதின்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி மீடியாவில் சொன்னோம்னா அதுக்கு விளம்பரம்னு பேர். அதுக்கு நீங்கள் தினத்தந்தியில் அட்வர்டைஸ்மெண்ட் போடலாம், இல்லைனா வேறு ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் நீங்களே போட்டுக்கிறீங்க இல்லையா? இந்த படம் இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு கதை அப்படின்னு, அது அட்வர்டைஸ்மெண்ட். தட் பீப்புள் ஆர் தேர் டு டூ தட் ஆட் ஃபிலிம்ஸ். விமர்சனத்தில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவும் கரெக்டாக இருக்கணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி இருக்கணும்? அன்பயாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? எனக்கு உங்களுக்கு தெரியும், நீங்களே ஒரு படம் எடுக்கிறீங்க, உங்களை பார்த்து உங்கள் படத்தை என்கிட்ட சொல்கிறீங்கன்னும் போது நான் வந்து இது சூப்பராக எடுத்துருக்கீங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லி ஆதாயம் எதிர்பார்க்குறது விமர்சனம் கிடையாது. அது ஒரு சரியான விமர்சகரும் கிடையாது, ப்ரொஃபஷனலிசம் கிடையாது. என்ன சொல்கிறேன்னா, நேருக்கு நேராக ஊண்டாகாமல் சொல்லுங்கள், நல்லா பண்ணியிருக்கீங்க, ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், மியூசிக் மட்டும் இந்த இடத்துல பிஜிஎம் ஏற்றிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் விமர்சனம். இப்போ நீங்கள் சொல்கிறது இந்த லேட்டஸ்ட்டாக இருக்கிற விமர்சனங்கள் நான் பார்க்குறேன், சில பார்க்குறேன், நல்லா பண்ணுறாங்க, ஆனால் நிறைய முகஸ்துதி இருக்குது தேவையில்லாமல். அதில் அரசியலை கலக்கிறாங்க. ஒரு சினிமாவை பற்றி பேசும்போது சினிமா தான் பேசணும். நானும் சினிமாவை பற்றி பேசுகிறேன். இப்போ இங்கே அரசியலில் இன்வால்வ் ஆகிருக்கிற எல்லாரை பற்றியும் படத்தை பேசுகிறேன். பட் சினிமாவில் அரசியலை மிக்ஸ் பண்ணக்கூடாது. அரசியலில் சினிமா அவங்க சினிமாவில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். விமர்சனம் பண்ணும்போது இப்போ நான் வந்து ஒரு கட்சியை சார்ந்தவன், அப்போ நான் நியூட்ரல் பட் சொல்கிறேன், அந்த மாதிரி சார்ந்தவனாக இருந்தாலும் அந்த கட்சியை சார்ந்தவங்க படம் எடுக்கும்போது அதை பூஸ்ட் பண்ணி விட்றது, அப்புறம் அதில் நடுவில் இந்த இதை கொண்டு வர்றது, அந்த நேரத்தில் நடந்த அந்த கவர்மெண்ட்டோடைய விஷயங்களை கொண்டு வந்து பேசுகிறது, இதெல்லாம் தப்புன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி பேசக்கூடாது. ரெண்டாவது, காசு வாங்கிக்கிட்டு பேசுறதுன்றது அதுக்கு நம்ம விமர்சனம் பண்ணணும். வேறு எத்தனையோ தொழில் இருக்குது, காசு சம்பாதிக்கிறதுக்கு நிறைய அதான் சொல்லுவேன், எத்தனையோ பிஸ்னஸ் இருக்குது, அது போகலாம். விமர்சனத்துக்கு வர வேண்டாம். விமர்சனம் வந்து மக்கள் நம்புகிற ஒரு விஷயம். நான் பேசுகிறது நீங்கள் கேட்குறீங்க, உட்காந்து உங்களுடைய நெட்டு டவுன்லோட் பண்ணி கேட்குறீங்க, இல்லை டிவி சேனலுக்கு பே பண்ணி கேட்குறீங்கன்னா யூ ஆர் கிவிங் வேல்யூ டு மை வேர்ட்ஸ். அப்போ வந்து ஹவு மச் ஆஃப் ஒர்க் ஐ ஹேவ் டு புட் இன், ஹவு மச் ஆஃப் ரிலையபிலிட்டி மை ப்ரோக்ராம் ஷுட் ஹேவ். இப்போ நான் ஒரு விமர்சனம் பண்ணுறேன்னா அது அவ்வளோ ஒரு பஞ்சுக்கு வில் நாட் பிலீவ் ஒரு 20 minutes to half an hour வில் டிஸ்கஸ் ஃபார் அ பஞ்ச். ஒரு படத்துக்கு பஞ்சு கிடைக்காது. நான் ஒன்று சொல்லுவேன், ப்ரொடியூசர் ஒன்று சொல்லுவார், சண்டை போட்டு கடைசியில் இல்லை இது வேணாம் சார், இது வேணாம், இது சொன்னால் அவங்க ஊண்டாவாங்க, இது வேணாம், இப்படி வைக்கலாம், ரைமிங்காக இருக்கணும், அட் த சேம் டைம் அந்த எசன்ஸ் அது இருக்கணும் அந்த படத்தில். ஏதோ ஒன்று அந்த டைமுக்கு அது ஓலை வருது, பால் வருதுன்னு அப்படி வைக்கிறது கிடையாது. அது எசன்ஸ் இருக்கும். அவ்வளோ ஏன் பண்ணுறோன்னா, இன்றைக்கி பார்க்கும்போது சொல்கிறாங்க சார் பஞ்சு கரெக்டாக இருக்கும் சார், அந்த பஞ்சை பார்த்துட்டு படத்துக்கு போவோம் சார். அப்போ சி மை ஒர்க் இஸ் டன். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டது ரீச் ஆகிருக்கு. அப்போ அந்த மனசில் வச்சுட்டு இப்போ வரப்போகிற இவங்க கூட இப்போ பண்ணிட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, நல்லா உங்கள்கிட்ட இருக்க திறமையை வச்சு அனலைஸ் பண்ணுங்கள் படத்தை. 4 ஜார்கன் தெரிஞ்சுக்கிட்டு, ஸ்க்ரீன் ப்ளே, பேக்ரவுண்ட் மியூசிக்கு, அப்புறம் வந்து இந்த மாதிரி சில கேமரா ஆங்கிள், இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு வந்து நீங்கள் பேசுகிறத நீங்கள் விமர்சனம் ஆக முடியாது. ஒரு விமர்சனம் ஆகணும் அப்படின்னா இன் அண்ட் அவுட் ஆஃப் தட் யூ ஷுட் நோ. ஒரு படத்தை நீங்கள் எடுத்துருக்கணும், இல்லை படம் எடுத்த இடத்துல நீங்கள் இருந்திருக்கணும், ஒரு டெக்னீஷியனாவது இருந்திருக்கணும், ஒர்க் பண்ணியிருக்கணும். வெறும் சினிமாவில் தியேட்டரில் போய் படம் பார்த்தவங்களாம் விமர்சனம் ஆக முடியாது. ஏன்னா அதை பக்கம் தெரியாதுல்ல உங்களுக்கு. இப்போ நான் ஃபஸ்ட் நீங்கள் கேட்டிங்களா, ஃபஸ்ட் நான் வந்து விமர்சனம் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்ட்டு, அந்த விமர்சனத்தை பண்ணும்போது எனக்கு ஒரு கில்ட்டியாக இருந்தது. ஏன்னா இப்போ நான் மைக்ரோபயாலஜியில் வந்து பிஹெச்டி முடிச்சிருந்தா தான் நான் ஒரு மைக்ரோபயாலஜியோடைய பேப்பர் கரெக்ட் பண்ணுறதுக்கு வேல்யூ எனக்கு இருக்குது. நான் அதை பற்றி படிக்காமல் நீங்கள் வந்து ஒரு பேப்பர் கொடுத்தீங்கன்னா வேல்யூவேட் பண்ணி மார்க் போட்டோன்னா அது எந்த அளவுக்கு தப்போ யூனிவர்சிட்டியில், அந்த மாதிரி எனக்கு சினிமாவோடைய அந்த 24 கிராஃப்ட்ஸ் தெரியாமல் நான் வந்து அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு கிராஃப்ட்டை பற்றி தப்பாக சொன்னாலும் அது பாவம். என்ன தான் நான் சொல்லிடலாம், என் ப்ரொடியூசர் எழுதி கொடுக்குறாரு, வை ஷுட் ஐ நோ அப்படின்னு விட்டுலாமே, பிரச்சனை இல்லையே. தி ஆர் பேயிங் ஒன்லி ஃபார் த இது இல்லையா, அந்த ஆங்கரிங் போர்ஷனுக்கு தானே. அப்போ வந்து வை ஷுட் ஐ டூ ஆல் திஸ் திங்ஸ் அப்படின்னு கேட்கும்போது கான்ஷியன்ஸ், அதுதான் மனசாட்சி. யூ நோ வாட் ஐ டிட்,
when I started this program, I was away from the movie, film. இந்த film பார்க்கறதோட சரி பார்ப்பேன், நினைவெல்லாம் இருந்துச்சு, ஓகே அந்த பாட்டு கேட்குறது இவ்வளோ தான். ஆனால் அது வந்ததுக்கப்புறம் வாட் ஐ டிட்னா, I went to AVM studio, I sat with them, how they make dubbing. அங்கே வந்து இந்த ஒரு கூட்டமாக ஒரு பில்டிங் ரமணா படம் அங்கே உட்காந்து பார்த்தேன். அந்த கூட்டம் அந்த பில்டிங் இடிஞ்சு விழும்போது ஒரே ஓன சத்தம் வருது. நம்ம என்ன நினச்சிப்போம், ஏதோ கிராஃபிக்ஸில் பண்ணுறாங்க, எப்படியே பண்ணிக்கிறாங்க. அங்கே ஒரு 50-60 பேர் பொம்பளைங்களை ஆம்பளைங்களை நிற்க வச்சு ஓன்னு கத்த விடுறாங்க. அந்த வரும்போது அவங்க டேக் அப்படின்றாங்க, அந்த பில்டிங் இடிஞ்சு விட்டு எல்லாரும் வாயில் அடிச்சுன்னு கத்துறாங்க. உண்மையாக அந்த ஃபீலோட கத்துறாங்க. ராங் டேக்குன்றாரு, திரும்ப ரீடேக்குங்கிறாரு, திரும்ப அவங்களுக்கு மாதத்துக்கு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக 500 ரூபாய் ஒரு பிரியாணி இருக்கும், அவ்வளோதான். பட் யூ இமேஜின் ஹவு மச் ஆஃப் ஒர்க் இஸ் இன்வால்வ் இன் இட். எவ்வளோ பேரோட எனர்ஜி அதை தெரிஞ்சுதான் நீங்கள் அந்த டப்பிங்கை பற்றி அடுத்த முறை குறை பேசுவீங்களா. ஸோ மியூசிக் இது கேட்கும் ரகம், இது முணுமுணுக்கலாம், இது கேட்காத ரகம்னு சொல்லிடுறாங்க. ஐ வெண்ட் அட் தட் ஏஜ், ஐ வெண்ட் டு அ மியூசிக் கிளாஸ் அண்ட் ஐ லேர்ன் மியூசிக், த பேசிக்ஸ் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் அலாங் வித் ஸ்மால் கிட்ஸ். ஒரு 5 வயசு 6 வயசு 10 வயசு பசங்களோட நானும் உட்காந்து சரிகமா பார்த்து கற்றுக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து நான் இன்னாரோட மியூசிக் வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல வாய்கிறேன். எவ்வளோ கஷ்டம், ஒரு சுடி பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம், ஒரு கம்போஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, அந்த மியூசிக் வந்து மோசம், இந்த மியூசிக் வாட்டா, இது காதலியே கேட்கல, பத்திரமா இருக்குன்னு சொல்ல மாட்டீங்க. ஸோ லைக் தட் ஃபைட்டிங்லேருந்து மேக்கிங்லேருந்து ஐ ஒர்க் வித் டைரக்டர்ஸ் ஃபார் டைரக்ஷன் ஒர்க், ஃபோட்டோகிராஃபி ஒர்க். ஐ லேர்ன் ஃபோட்டோகிராஃபி, ஐ லேர்ன் வீடியோகிராஃபி. என்னென்ன இருக்கும் மேக்ஸிமம் ஆர்ட் டைரக்ஷன் கூட போய் பார்த்தேன். எல்லாம் பார்த்து இப்போ எனக்கு எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, ஐ எம் த ரைட் பர்சன் டு கமெண்ட் அபவுட் அ மூவி, டு ரிவ்யூ அபவுட் அ மூவி அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நான் பண்ணுறேன். அதனால் வந்து இதுதான் நான் வந்து இப்போ வர்றவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இதுதான் ப்ரொஃபஷன் எடுத்தீங்கன்னா இதில் அரசியலை கலக்காதீங்க. நம்பர் 1. நம்பர் 2, காசு வாங்கிட்டு விமர்சனம் கொடுக்காதீங்க. அது விளம்பரம், அது உங்களோட தொழிலுக்கு வந்து ரொம்ப நாள் நிற்காது. ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்சிடும், நீங்கள் காசு வாங்கிட்டு ஒரு டப்பா படத்தை வந்து நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த முறை உங்கள் படத்தை பார்க்க உங்கள் ரிவ்யூவை பார்க்க மாட்டான். யூ ஆர் லூசிங் யுவர் ரிலையபிலிட்டி. அதுக்கப்புறம் வந்து விஷயத்தை கற்றுக்கோங்க. ஒரு படம்னா அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபில்மாவது பண்ணுங்கள், நீங்களே பண்ணுங்கள், ஒரு ஷார்ட் ஃபில்ம் பண்ணுங்கள். ஒரு 2 பேர் கேமரா முன்னாடி நிற்க வச்சு அந்த கிளாப் போர்டு அடிச்சிங்கன்னா தான் தெரியும் அவனோட பெயின். சங்கர் சார் சொல்லுவார், நான் கிளாப் போர்டு அடிச்சு தான் ஆரம்பித்தேன். இப்போ எப்படி இருக்காரு? சப்போஸ் டேரெக்டாக வந்து அப்பா அம்மா காசை கொடுத்து சொத்தை விற்று டேரக்டராக வர்றவங்களாம் காணாமல் போயிடலாம். ஸோ பேஸ்லேருந்து வர்றவங்க தான் நிலைச்சு நிற்பான். அதனால் நீங்கள் வந்து பேசிக்காக உங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கோங்க, மனசாட்சிக்கு பயந்து நடந்துக்கோங்க. இதை ஒரு தொழிலாக மட்டும் நினைக்காம இதை வந்து ஒரு தெய்வீகமான ஒரு விஷயமா நினைக்கிறேன். செய்யும் தொழிலே தெய்வம்ன்றாங்க, அது மாதிரி தெய்வீகமான விஷயமா நினச்சிங்கன்னா யூ வில் பி ஆன் த டாப். சார், இப்போ வந்து நீங்கள் 21 இயர்ஸாக இந்த மீடியா ஃபீல்டில் இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃபேவரட் ஆங்கர் யார்? இப்போ உங்கள் ஃபேவரட் ஆங்கர் யார்? என்னோடய ஃபேவரட் ஆங்கர்ன்றது வந்து ஃபஸ்ட்டு இதில் தூர்தர்ஷனில் போது UM கண்ணன் ஒருத்தர் இருந்தார். ஓகே, அவர் தான் அனௌன்சர், அவர் தான் இன்ஸ்பிரேஷன். அவர் அவ்வளோ ஒரு சிரிச்சுக்கிட்டே பேசுவார் லைவில். வணக்கம், சென்னை தொலைக்காட்சியில் பேண்ட் 1 சேனல் 4 காட்சி 62.2 மெகாஹெர்ட்ஸில் ஒலி 67.7 மெகாஹெர்ட்ஸ் இன்றைய மாலை ஆரம்பமாகிறது. மனப்பாடம் பண்ணுவோம் உட்காந்துட்டு அவர் சொல்கிறது அப்படியே. ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷன் எனக்கு வந்து இந்த ஆனா. அதுக்கப்புறம் அங்கே இருந்து சில ஆங்கர்ஸ். சேட்டலைட் டிவி வந்துட்டு இந்த ஒரு கலோக்கியல் வெர்னாக்குலர் லாங்குவேஜில் பேசிக்கிட்டு வர்றதுல அதில் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அப்படி அடிக்கிறது வந்து விஜய் அதிராஜன் ஒரு ஆங்கர். ஓகே, ஆமாம். எக்ஸலண்ட், வெரி கான்ஃபிடென்ட். ஆமாம், விஜய் டிவிலையும் கொஞ்ச நாள் இருந்தார். அதுக்கப்புறமா ஹி ஆக்டட் இன் அ மூவி அண்ட் நவ் ஹி இஸ் ஒர்க்கிங் ஆன் ஃபார் சம் வெப் சேனல். இட்ஸ் வெரி நைஸ் ஆங்கர். ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு கரேஜ் அப்படின்னா ஐ வில் கீப் ஹிம் இன் மை மைண்ட். ஒரு நல்ல ஒரு ஆங்கர். அதுக்கு மேலே நிறைய பேர் இருக்காங்க நல்லவங்க. பட் எனக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்கிற மாதிரி நான் இல்லை. ஐ அப்ரிஷியேட் இட். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். தேங்க்யூ. உங்கள் பிஸி ஷெட்யூலில் வந்து எங்களுக்கு வந்து ப்ளஸ் பண்ணி எங்களுக்கு வந்து ஆரம்பிச்சு ரொம்ப நன்றி. தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு, ஒரு சரக்கிருக்குது முறுக்கிருக்குது மெட்டு போடு. எத்தனை சபைகள் கண்டோம், எத்தனை பகையும் கண்டோம், அத்தனையும் சூடங்காட்டி சுட்டு போடு. மெட்டு போடு, மெட்டு போடு, என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு.